வணக்கம் என் அன்பான உறவுகளே. சேரமான் தொலைக்காட்சியின் செங்காந்தல் மலர்கள் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் விடியும் விடியும் இருளும் முடியும் முடியும், ஒரு நாள் விடியும் இருளும் முடியும், உதயம் தெரியும் பொழுதிலே எங்கள் காவல் தெய்வங்களை எங்கள் அகங்களில் கொலுவிருக்க வைத்து நெய்விளக்கேற்றி மலர் தூவி நாங்கள் வழிபடுகின்ற அந்த நாளுக்கான மணி நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்புலத்திலே உங்களோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எங்கள் தேசத்தின் புதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டலிலே சுவிட்சர்லாந்திலே உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இயங்கி வருகின்றது. அந்த அமைப்பினுடைய அனுசரணையில் தமிழீழ தாயகத்தில் உள்ள முன்னாள் இயக்க உறுப்பினர்கள், பொதுமக்கள், தமிழின உணர்வாளர்களின் ஏற்பாட்டிலே மாவீரர் பெற்றோர் உரித்துயோரை மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த 8ஆம் நாளன்று முல்லைத்தீவு முள்ளியவிளை பிரதேசத்திலும், அதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் நாள் முல்லைத்தீவு பிரதேசத்திலும், அதன் பின்னர் கடந்த 22ஆம் நாள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியிலும், யாழ்ப்பாணம் அராலி மத்தியிலும், அதன் பின்னர் எமது ஈழத்து கரிகாலனின் பிறந்த நாளாகிய 26ஆம் நாள் இன்று முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்திலும், தமிழீழத்தின் தலைநகராகிய திருகோணமலையிலும் எங்களுடைய மாவீரர் பெற்றோர் உரித்துடையோரை மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடந்தேறியிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளுடைய ஒளிப்பதிவுகள் சிலவற்றை இப்போது நாங்கள் பார்ப்போம். இந்த மதிப்பளிப்பு நிகழ்வுகளின் தொடக்க நிகழ்வாக கடந்த 8ஆம் நாளன்று இடம்பெற்ற மதிப்பளிப்பு நிகழ்வின் ஒளிப்பதிவுகளை இப்போது பார்ப்போம். தயவு செய்து ஒவ்வொரு மாவீரர் குடும்பங்களும் இதிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு முழு உறுத்தும் இருக்கிறது. ஆகவே மாவீரர் துயிலும் இல்லம் என்ற விடயங்களில் உங்களுக்கு இல்லாத உறுத்து யாருக்கும் இல்லை. இந்த நிகழ்வு பற்றிய பதிவு அப்போது உலகத் தமிழர் என்ற பெயரிலே தான் உள்ளூர் ஊடகங்களிலே செய்தியாக வெளிவந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் நாளன்று முல்லைத்தீவு பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஆற்றப்பட்ட ஒரு உரையினையும் அந்த நிகழ்வின் சில பகுதிகளையும் இப்போது நாங்கள் பார்ப்போம். இவர்கள் எல்லாம் வீர தாய்களாக பதக்கங்கள் அளிக்கப்பட வேண்டியவர்கள். வெளிநாடுகளிலே எப்படித்தான் சிறந்த இத்தகைய வீர புத்திரர்களை பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் அளித்து கௌரவித்து நாட்டில் கௌரவ பிரசைகளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை இல்லாத காரணத்தினால் எங்களுடைய பெற்றோர்களை ஒரு வீர பெற்றோர்களாக கௌரவிக்க முடியவில்லை. அவர்களை சமூகத்திலே அந்தஸ்திலே வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் வைத்திருக்க வேண்டியவர்கள் இவர்கள். எங்களுடைய நாடொன்று இருந்திருந்தால், எங்களுக்கு அவர்கள் பிடித்திருந்த அந்த நாடு தொடர்ந்து இருந்திருந்தால், இந்த பெற்றோர்கள் இன்றைக்கு பெரிய ராஜ மரியாதையுடன் கௌரவிக்கப்பட்டிருப்பார்கள். இவ்வாறு உலகத் தமிழர் என்ற பெயரிலே நடைபெற்று வந்த இந்த நிகழ்வுகள் ஒரு திருப்புமுனையாக கடந்த 22ஆம் நாளன்று தேசத்தின் புதல்வி துவாரகா அவர்களுடைய வழிகாட்டலில் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையோடு நடைபெறுகின்றது என்ற பதாதையோடு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியிலே தொடங்கப்பட்டது. அதுபோன்றுதான் யாழ்ப்பாணம் அராலி மத்தியிலும் நிகழ்வுகள் நடைபெற்றன.
இதிலே முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிவனம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்விலே ஈகச்சுடனை 4 மாவீரர்களை இந்த மண்ணுக்காக இந்த புஷ்பம் அம்மா அவர்கள் ஏற்றி வைத்தார். பொதுச்சுடனை ஏற்றி வைத்த தமது தாஜக விடுதலைக்காக 4 பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக தியாகம் செய்த புஷ்பம் அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவ்விடத்திலே ஈகைச்சுடனை தமிழரசு கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அவர்களும் ஏற்றி வைத்திருந்தார். ஈகைச்சுடனை ஏற்றி வைத்த மதிப்பார்ந்த மதுகுரு சபாயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அன்றும் சரி இன்றும் சரி எமது மாவீரர் நினைவுகளோடு என்ன பிரச்சனை வந்தாலும் சட்ட ரீதியாகவும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனுக்கு ஓடோடி வந்து நிற்கின்ற எங்கள் மதிப்பார்ந்த தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்வு என்ற சொன்ன பிற்பாடு தூர தேசம் கொழும்பிலே இருந்தே உடனடியாக இந்த வந்தமைக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இதே நேரத்திலே யாழ்ப்பாணம் அராலி மத்தியில் இடம்பெற்ற மதிப்பளிப்பு நிகழ்விலே ஈகைச்சுடர்னை அடிக்கல் நாயகர்களில் ஒருவராக விளங்குகின்ற கேப்டன் பண்டிதர் அவர்களுடைய அன்னை ஏற்றி வைத்தார். அவர் பண்டிதர் அன்னைக்கு மட்டும் அன்னை அல்ல, எமது ஈழத்து கரிகாலனுக்கும் 2வது அன்னையாக விளங்குகின்றவர். அவருடைய அந்த ஈகைச்சுடரேற்றலோடு நடைபெற்ற அந்த நிகழ்வின் சில பகுதிகளை இப்போது நாங்கள் பார்ப்போம். இந்த தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் இதுவே நாங்கள் நினைவிலே நிறுத்துகின்ற நாள் இந்த மாவீர நாள். தந்து நாங்கள் விரும்புகிற நாங்கள் எங்களோட நின்ற போராளிகள் தண்ணியல் ஊரை இல்லாமைக்கு நிறைய போராளிகள் எங்களோட நின்று வீரத்தை அடைஞ்சது. இந்த நிகழ்வு பற்றிய பதிவு மறுநாள் உள்ளூர் ஊடகங்களிலே செய்தியாக வெளிவந்திருந்தது. அதுவும் குறிப்பாக தேசத்தின் புதல்வி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டலிலே உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையோடு இந்த நிகழ்வு இடம்பெற்றது பற்றிய செய்தியும் உள்ளூர் பத்திரிகை ஒன்றிலே வெளிவந்திருந்தது. இவ்வாறான பின்புலத்தில்தான் ஈழத்து கரிகாலனின் பிறந்த நாளாகிய 26ஆம் நாள் இன்று முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் இந்த மதிப்பளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. அந்த மதிப்பளிப்பு நிகழ்வின் ஒளிப்பதிவுகளை இப்போது பார்ப்போம். சுமந்த எங்கள் செல்வங்களே ஏதும் சொல்லுங்களே தேச விடுதலை
வந்து கைதோழுவார்களே மேனிலே அன்னவரை பாடுதற்கு இந்த எண்ணம் போதவில்லை கல்லறையில் போடுதற்கு கொடிமலர் பூக்கவில்லை. உண்மையிலே நாங்கள் இந்த ரேடியம் முன்பள்ளி மழலைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கடல் அலை சொருங்கிடும் கனவை கத்திடும் கடல் அலை அன்னி சொருங்கிடும் காற்றும் மூசியும் கனவை கல்லறைகள் வீடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள் வண்ணமலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும். இறுதியாக தமிழீழ தாயகத்தினுடைய தலைநகராக விளங்குகின்ற திருவோணமலை மாவட்டத்திலும் இந்த மதிப்பளிப்பு நிகழ்வு 26ஆம் நாள் இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு பற்றிய ஒளிப்பதிவுகளையும் இந்நிகழ்விலே புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் இயக்க உறுப்பினர்களை கொண்ட அமைப்பினுடைய தலைவராக விளங்குகின்ற கந்தசாமி இன்பராசா அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை இப்போது நாங்கள் பார்ப்போம். ஆயிரம் கதை சொல்லலாம். நான் இறுதியாக உண்மையாக உறுதியாக இதே சுற்றியோட சொல்றேன். இதை அரசாங்கம் பார்க்கும், இதை நாடு பார்க்கும். தேசத்தின் முதல்வி துவாரா அவர்கள் இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி உலக நாடுல இருக்கிறார். தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த குழு அவ்வளவு பேரும் ஒன்றமைச்சு இந்த மண்ணிலே பெரு நிகழ்வை செய்திருக்கின்றார்கள். மாநில பெற்றோர்களுக்காக சகல உதவி திட்டம் செய்திருக்கின்றார்கள். இமக்க தேசத்தின் புதல்வி எங்களுடைய பிரபாகரன் துவாரா அவர்கள் நிர்வாக ரீதியாக சொல்லப்பட்ட விடயம், அண்ணா நீங்கள் முதல் எங்களை மாவீர செல்வங்கிட்ட போவோம், எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், எங்களை போராளிகளை சந்திப்போம், விழிப்பு நடைஞ்ச அவங்கள பொருளாதார கட்டி எழுப்போம், மாவீர பெற்றோர்களை நான் தான் பார்க்கணும். திருமலை எங்களின் தலைநகர் என்பது எழுதிய விடயமடா. இப்போது எங்களுடைய காவல் தெய்வங்களின் பெற்றோர் உறுத்துறையோரை மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகளை தேசத்தின் புதல்வி தொடங்கி இருக்கின்றார். அவருடைய அடுத்த கட்ட செயற்பாடுகள், மனிதநேய நடவடிக்கைகள், அமைதி வழியிலான ஜனநாயக வழி தழுவிய அரசியல் செயற்பாடுகள் எந்த வடிவத்தை எடுக்கப் போகின்றன என்பதை இனிவரும் காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை. எனது அன்பான உறவுகளே, சேரமான் தொலைக்காட்சியின் செங்காந்தல் மலர்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவுக்கு வருகின்றது. விரைவில் மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம் என் அன்பான உறவுகளே.